ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்க்குற இந்த படம் 2014 நடந்த உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம். இது நடந்தது ஜப்பானில். இந்த படத்தில் வர அம்மா மகன் மாதிரி உண்மையிலேயே எங்காவது இருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அவ்வளவு மோசமான ஒரு பொம்பளைவோ. ப்ளே பாய் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் ப்ளே கேளும் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி ப்ளே தாயை பார்த்துருக்கீங்களா? அவ்வளவு காஜி வெறி ஏறி போன மோசமான ஜென்மைவோ. இவளை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இவ தான் நான் சொன்ன அந்த ப்ளே பாய் தாயி. அவ கூட இருக்கான் பாருங்க, சின்ன பையன். அவனுக்கு என்ன ஒரு 6-7 வயசு இருக்குமா? இவன் தான் இவளோட மகன். பையனை கூப்பிட்டு தன்னோட பெத்தவங்க வீட்டுக்கு வர்றா. வந்தவ எனக்கு கொஞ்சம் பணம் கொடுமா அப்படின்னு அம்மா கிட்ட கேட்கவும், அம்மா இதை கேட்டு கோவப்படுறா. என்னதாண்டி உன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க? பொழுதன்னைக்கு வந்து பணம் கேட்டா நாங்க என்ன நோட் அடிக்கிற மிஷினா வச்சிருக்கோம்? உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். உண்மையிலேயே மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், ஆனா அவரு கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு தனியா வீடு எடுத்து தங்கியிருக்க. நல்லபடியா இருக்கியான்னு பார்த்தா அதுவும் இல்லை. யாரையோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கூத்தடிக்கிற, குடிக்கு அடிமையாய் கிடக்கிற, கிடைக்கிற பணத்தை எல்லாம் சீட்டாட்டத்துல தொலைக்கிற. இந்த ஊர்ல உனக்கு தெரியாத ஆம்பளைகளே இல்லை. இத்தனை பேர்த்து கூட பழகி அவங்க கூட படுத்து இப்படி தன்மானத்தை விட்டு வாழ்றதுக்கு நீ எல்லாம் செத்து போலாண்டி அப்படின்னு அம்மா பயங்கரமா திட்டுறாங்க. பதிலுக்கு இவளும் என்ன நல்லபடியா படிக்க வச்சிருந்தா நான் எதுக்காக இப்படி கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறா. ஆனா அவ தங்கச்சி பார்த்தீங்கன்னா நல்லபடியா படிச்சு போலீஸ்ல நல்ல வேலையில் இருக்கா. இதுக்கு மேல அவளுக்கு பணத்தை கொடுக்காதீங்கம்மா, நீ கொடுக்குற பணமெல்லாம் இவ சூதாடியே தீக்கிறாமா, உனக்குன்னு கொஞ்சம் பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு தங்கச்சிக்காரி சொல்லவும், கோவத்துல பக்கத்துல இருந்த கிளாஸ் எடுத்து தூக்கி அவன் மேல வீசுறா. நீ பேசாதடி அப்படின்னு கத்துறா. ஆனா அந்த தங்கச்சி கிட்ட இருந்தும் இவ ஏகப்பட்ட பணம் வாங்கியிருக்கா. இதை பார்த்த அம்மாவும், இதோ பாருடி, இந்த தடவை கொடுக்குறேன், இனிமேல் பணம்னு கேட்டுட்டு இந்த வீட்டு பக்கத்துல வந்துடாத, நான் பெத்த ரெண்டுல ஒன்று இல்லைன்னு நினைச்சு தலை முழுகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு வேற வழி இல்லாம பணத்தை கொடுத்து அனுப்புறாங்க. அவ தங்கச்சி சொன்ன மாதிரியே பணம் கைக்கு வந்த உடனேயே நேரா சீட்டாடுறதுக்கு தான் போறா. அங்க போய் வழக்கம் போல எல்லா பணத்தையும் தொலைச்சிட்டா. இந்த சூதாட்ட விடுதியில இவளை போலவே ராயின்னு ஒரு ஊதாரி, அவனும் இவளை மாதிரி தான். இதனால இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பழக்கம் ஏற்படுது. அப்படி பேசி பழகி தண்ணி அடிச்சு ஒரு சமயத்துல மப்புல அவனை தன்னோட வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடுறான். வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே தன்னோட மகனை கூப்பிட்டு போய் எங்க ரெண்டு பேர்த்துக்கு நூடுல்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புறா. அந்த நைட்டு வேலைன்னு கூட பார்க்காம பையனை நூடுல்ஸ் வாங்க அனுப்புறா. அவனும் இவ சொன்ன பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம இவ கேட்டதை வாங்கறதுக்கு வெளியே போறான். இந்த பையன் பாருங்க, அவனுக்கு உலகமே அம்மா தான். சொல்ல போனா அவங்க அம்மா தான் அவனுக்கு தெய்வமே. அவ என்ன சொல்றாளோ அதை வேத வாக்கா எடுத்துட்டு அதை அப்படியே செய்வான். யாராச்சும் போய் கொண்டுட்டு வாடா கண்ணான்னு சொன்னாலும் கூட யோசிக்காம போய் கொண்டுட்டு வந்துருவான். அந்த அளவுக்கு குருட்டுத்தனமா தன்னோட அம்மா மேல பாசத்தை வச்சிருக்கான். ஆனா பாருங்க, இவளுக்கு பையன் மேல பாசமெல்லாம் கிடையாது. அவனை ஜஸ்ட் ஒரு அடியாளாத்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறா. அவன் வெளியே போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் செம ஜாலியா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த ராய் என்ன சொல்றானா, இதோ பாரு அலீஸு, இவ பேரு அலீஸு, நான் நாளைக்கு வேற ஒரு சிட்டிக்கு போலான்ட்டு இருக்கேன், அங்க போனா செம்ம ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு அலீஸ்க்கும் ஆசை வருது. ஏய் நானும் கூட வரலாமாப்பா அப்படின்னு கேட்டு அவன் கூட ஒட்டிக்கிறா. பெத்த பையனை கூப்பிட்டு போனா அவங்க ஃபன் பண்ண முடியாது, ஜாலியா இருக்க முடியாது. அப்படிங்கிறதுக்காக மறுநாள் என்ன பண்றான்னு பாருங்க. இவ குடியிருக்கா இல்லையா வீடு, அந்த ஹவுஸ் ஓனரை போய் பார்க்கறா. வந்தவ என்ன பண்றான்னு பாருங்க. அவன் கிட்ட பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு கையடிச்சு விட ஆரம்பிக்கிறா. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஏற்கனவே தப்பான தொடர்பு இருக்கு. இந்த தொடர்பால இத்தனை நாளும் இந்த வீட்டில் அவள் வாடகை கொடுக்காம தான் வாழ்ந்துட்டு வரா. அப்பதான் இவளும் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயமா ஒரு வாரத்துக்கு நான் வேற ஒரு ஊருக்கு போக வேண்டியது இருக்கு, நான் வர்ற வரைக்கும் என் மகனை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு அவன் பொறுப்புல ஒப்படைக்கிறா. அவனும் பாருங்க, நான் உன் பையனை பார்த்துக்கணும்னா எனக்கு நீ வழக்கமா கொடுக்குற அந்த முத்தத்தை கொடு, அப்பதான் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட முத்தத்தையும் வாங்கிக்கிறான். ஹவுஸ் ஓனரும் பையனை பார்த்துக்கிறதுக்கு சம்மதிக்க இவ பாட்டுக்கு கிளம்பிட்டா. ஆனா பாருங்க, இவரால இந்த பையனை தன்னோட வீட்டில் கொண்டு போய் வச்சுக்க முடியாது. அதனால ஒரு வாரத்துக்கு அவனுக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு, இதோ பாடுறா கண்ணா, உனக்கு ஏதாவது தேவைன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு, மாமா வந்து உனக்கு வாங்கி தர்றேன். ஆமா உங்க அம்மா யார் கூட போயிருக்கிறா அப்படின்னு கேட்கவும், அவனும் அந்த ராய் பத்தி சொல்றான். ஓ கதை இப்படி போகுதா அப்படின்னு கேட்ட அந்த ஹவுஸ் ஓனரும், இதோ பாடுறா கண்ணா, உங்க அம்மா ரொம்ப தப்பான வழியில போயிட்டு இருக்கா, நீ அவ கூட இருந்தீன்னா கண்டிப்பா நீயும் கெட்டு போயிருவ, நீ வந்து உங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிரு,
அப்படின்னு அந்த பையனுக்கு அறிவுரை சொல்லிட்டு போறாரு. அம்மா போய் ஒரு வாரம் ஆகுது, அவகிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லை. அன்னைக்குன்னு பார்த்து அவள் ஃபோன் பண்றா. அம்மாவோட குரலை கேட்ட உடனே பையனுக்கு அம்மாவை பார்க்கணும் போல தோணுது. அம்மா நீ எப்பம்மா வருவ, உன்னை நான் பார்க்கணும் போல இருக்குதுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவளும் பாருங்க, நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கும் பிடிக்காதா, நீ என்ன பண்ணுனா இப்போ எனக்கு ஊருக்கு திரும்பி வர்றதுக்கு காசு இல்லை, அதனால உங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு போய் சொல்லி அந்த பணத்தை வாங்கி அம்மாவோட அக்கௌண்ட்ல போடுறா கண்ணா, நீ அப்படி பணத்தை வாங்கி போட்டாதான் அம்மா திரும்பி வர முடியும் அப்படின்னு சொல்லவும், ஆனா இந்த பையன் பாருங்க அப்படியே மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாருங்க உடனே அவன் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய் அம்மா எனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் கேட்டா அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா பாட்டி கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு வந்து இவ சொன்ன மாதிரியே அவ அக்கௌண்ட்டுக்கும் பணத்தை போட்டு விடுறா. இப்படி பணம் வந்து அடுத்த செகண்டே பணத்தை எடுத்து அந்த ராய் கூட மற்ற ஆண்கள் கூட எல்லாம் சேர்ந்து குடிச்சு கும்மாளம் அடிக்கிறா. இப்படி கைக்கு கிடைச்ச பணத்தை எல்லாத்தையும் செலவு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஊருக்கு திரும்பி வர்றா. வந்ததும் வராததுமா பையன் வீட்டில் இருக்கிறத பார்த்து, உன்னை அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டில் தானே இருக்க சொன்னேன், நீ ஏன்டா இங்கே இருக்கிற அப்படின்னு கேட்குறா. அப்போ பையன் நடந்தது அந்த ஹவுஸ் ஓனர் சொன்னது எல்லாத்தையும் சொல்கிறான். அது குழந்தை தானே பாவம், எல்லாத்தையும் சொல்லிருச்சு. ஓ உன்னை பாட்டி வீட்டில் போய் இருக்க சொன்னானா, அவனுக்கு இருக்குது பாரு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அந்த ஹவுஸ் ஓனரை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு மத்தியானம் வர சொல்கிறா. அவனும் இவளை பார்க்கறக்காக நாக்க தொங்க போட்டுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர, அப்போ அங்கே அந்த ராய் என்ட்ரி கொடுக்குறான். யார் இவன் அப்படின்னு அந்த ஹவுஸ் ஓனர் புரியாமல் பார்க்க, நான் தான் இவளோட புது பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு ராய் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். அப்போ தான் ராய் என்ன சொல்கிறான்னு பாருங்க, உன் மேலே எவ்வளவு நம்பிக்கை இருந்தா இந்த சின்ன பையனை பார்த்துக்கோ அப்படின்னு அலீஸ் விட்டுட்டு வந்திருப்பா. ஆனால் நீ அந்த பையன்கிட்ட பல முறை பாலியலாக தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்க. அம்மா வந்தோடனே அந்த பையன் சொல்லி அழுகிறான் பாவம். இப்போ அலீஸ் மட்டும் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தானா உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு தெரியுமா அப்படின்னு ஹவுஸ் ஓனரை பார்த்து ராய் மிரட்டவும், அந்த ஆளுக்கு ஒன்றும் புரியல. அப்படியெல்லாம் பண்ணவே இல்லையே, டே கண்ணா மாமா உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டனா உங்கள் அம்மா கிட்ட சொல்லுடா கண்ணா அப்படின்னு அந்த ஹவுஸ் ஓனர் பையன்கிட்ட கேட்கவும், உடனே அலீஸும், தங்கம் இந்த மாமா உங்ககிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணாருன்னு என்கிட்ட சொல்லி அழுதது உண்மைதானே, உங்ககிட்ட தப்பாக தான் நடந்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்கவும், அந்த பையனும் ஆமான்னு தலையாட்டுறான். ஏன்னா இந்த மாதிரி சொல்லு அப்படின்னு ஏற்கனவே அவங்ககிட்ட சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்கா. இதை கேட்டு அந்த ஹவுஸ் ஓனருக்கு அதிர்ச்சியா இருக்கு. என்ன பித்தலாட்டண்டா இது அப்படின்னு ஒன்றும் புரியாம இவங்களை பார்த்து கேட்குறான். அப்பதான் அந்த ராய் சொல்றான் பாருங்க, இதோ பர்றா போண்டா, நீ 5 லட்ச ரூபா கொடுத்துட்டீன்னா அலீஸு போலீஸ்க்கு போக மாட்டா, அப்படி நீ கொடுக்கலன்னா உடனடியாக உன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா தூக்கி உள்ளே வச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் நீ மிச்சம் இருக்கிற வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் தான் கழிக்கணும். ஸோ எப்படி வசதி அப்படின்னு அவன் கேட்கவும், 5 லட்சத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு யோசிச்சவன், சரி இரு நான் போய் ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகர்றான். மாட்டினானா மன்னாரு, நான் சொன்னேன்ல இவன் சரியான பயந்தாங்கோலி, ஒரு மிரட்டுனதுக்கே 5 லட்ச ரூபா கொடுக்குறான் பாரு, பேசாமல் நீ 10 ரூபா கேட்டிருக்கலாம்டா அப்படிங்கிற அலீஸு. ஆனால் அந்த ஹவுஸ் ஓனர் மாடிக்கு போய் நின்று இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு தான் இருக்கான். ஓ அப்படியா, இந்த பித்தலாட்டத்தை நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்டா அப்படின்னு அவன் மாடியிலிருந்து கத்தவும், அலீஸும் டே அவனை போய் பிடி போலீஸுக்கு போயிட போகிறான் அப்படின்னு சொல்கிறா. ராயும் அவனை துரத்திட்டு ஓடுறான். அப்போ தான் அங்கேருந்து ஐயோ அப்படின்னு கத்துற சத்தம் கேட்குது. அந்த ஹவுஸ் ஓனர் தான் கத்துறான். என்னன்னு ஓடி போய் பார்த்தா ராய்க்கும் அவனுக்கும் நடந்த தகராறுல ராய் அவனை கத்தியை குத்தி கொன்னுறான். இதை பார்த்து அரண்டு போன அலீஸும், என்னடா இப்படி பண்ணிட்ட, சீக்கிரவா போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா நம்மளை பிடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு 3 பேரும் உடனடியாக இங்கிருந்து வேற ஒரு சிட்டிக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்க்கில் பீச்சில்னு கிடைக்கிற இடத்துல அவங்க தங்குறாங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாததால் வேற வழி இல்லாமல் ராய் அங்கே ஒரு கடையில் துடைக்கிற வேலைக்கு போய் சேர்றான். அந்த மாதிரி சமயத்தில் தான் அலீஸும் தன்னோட அம்மா கிட்ட காசு ஏதாவது செலவுக்கு கேட்கலாம் அப்படின்னு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ண உடனே அம்மாவும், எங்கடி தொலைஞ்ச, உன்னை 2-3 தடவை அந்த ஹவுஸ் ஓனர் தேடிட்டு இங்கே வந்துட்டாருடி அப்படின்னு அம்மா சொல்லும்போது தான் நம்ம குத்துன ஆள் சாகலை அப்படின்னு சந்தோஷத்தில் அலீஸு ஓடி வந்து ராய் கிட்ட சொல்கிறா. இப்போ நம்ம இந்த ஊர்ல இருந்து கிளம்பணும்னா கையில் கொஞ்சம் காசு வேணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ராய் வேலை செஞ்சுட்டு இருக்கான் இல்லையா, அந்த கடையோட பூட்டை உடைச்சு திருடுறான். திருடின பணத்தோட 3 பேரும் அங்கிருந்து ஓட்டம் பிடிக்கிறாங்க. கையில் கிடைச்ச பணத்தை வச்சு ஒரு லாட்ஜில் வந்து தங்குறாங்க. கொஞ்ச நாள்லயே அந்த பணமும் காலியாக, இப்போ இந்த அம்மாக்காரி என்ன பிளான் பண்ணுறான்னா, தன்னோட முன்னாள் கணவன் இருக்கான் இல்லையா, அவங்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வாடா அப்படின்னு பையனை அனுப்புகிறா.
இந்த பையனும் அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணுறான். எங்கள் ஸ்கூலில் எக்ஸ்கர்ஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க, அதுக்கு கொஞ்சம் பணம் வேணும் கொடுங்க அப்படின்னு அப்பா கிட்ட கேட்கவும், ஏண்டா நான் தான் உங்கள் அம்மாவுக்கு மாதம் மாதம் 50,000 ரூபா ஜீவனாம்சம் கொடுக்குறேனே, அந்த பணத்தையெல்லாம் அவள் என்னடா பண்ணுறா, இதோ பாடுறா கண்ணா, உங்கள் அம்மா கூட நீ இருந்தீன்னா உன்னையும் அவள் குட்டிச்சவர் பண்ணிடுவா, பேசாமல் என் கூட வந்துடுறா, உன்னை நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பையன்கிட்ட அவர் ரொம்ப தஞ்சமாக பேசுகிறாரு. ஆனால் அந்த பையன் பாருங்க, நான் எங்கள் அம்மா விட்டுட்டு வரமாட்டேன், எங்கள் அம்மா கூட தான் இருப்பேன் அப்படின்னு ஒரே போடா போட்டுடுறான். வேற வழி இல்லாமல் அப்பாவும் என்கிட்ட இவ்வளோதாண்டா கண்ணா இருக்கு அப்படின்னு அவர் பர்ஸில் என்ன பணம் இருக்கோ அதை அவன் கையில் கொடுத்து அனுப்புறாரு. போகும்போது பையனை ஆறத்தளவி முத்தம் கொடுத்துட்டு போறாரு. ஆனால் தூரத்தில் நின்று இதை பார்த்துட்டு இருந்த அம்மாவுக்கு கோபம் வருது. இவ பண்ற செலவுக்கு அந்த பணம் எத்தனை நாளைக்கு வரும், சீக்கிரமா தீர்ந்து போக திரும்பவும் பண தட்டுப்பாடு வருது. அதனால யாருக்கிட்ட வாங்கலான்னு யோசிச்சவ இந்த தடவை பையனை தன்னோட தங்கச்சி வீட்டுக்கு போய் பணம் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புறா. இந்த பையனும் மந்திரி சுட்ட கோழியா நேரா அவன் சித்தி வீட்டுக்கு போறா. சித்தி அம்மாக்கு வேற ஒரு ஊர்ல வேலை கிடைச்சிருக்கு, அதனால கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா முதல் மாசம் சம்பளம் வாங்கினோடனே அம்மா திரும்பி தரேன்னு சொன்னாங்க அப்படின்னு பையன் சொல்லவும், இவன் சொல்றதெல்லாம் போய் அவ சொல்லி கொடுத்து தான் சொல்றா அப்படின்னு தங்கச்சிக்கும் தெரியும். உங்களுக்கு ஏகப்பட்ட பணத்தை கொடுத்தாச்சு, இதுக்கு மேல பணம்னு கேட்டு வீட்டு வாசப்படி மிதிக்காதரா அப்படின்னு சின்ன பையன் கூட பார்க்காம கோவத்தில் அவனை பிடிச்சி தள்ளி கதவை சாத்திடுறா. ரொம்ப ஏமாற்றமா பையனும் வந்து அம்மா கிட்ட சித்தி பணம் தர மாட்டேன்னு என்னை வெளியே தள்ளி விட்டாமா அப்படின்னு சொல்லவும், அம்மாவுக்கு வருமே கோபம், பையன்கிட்ட எரிஞ்சு விழுகிறா. நீ சரியா நடிச்சிருக்க மாட்ட, நல்லா அழுது கேட்டிருந்தா கண்டிப்பா அவ கொடுத்துருப்பா, எனக்கு தெரியாத என் தங்கச்சியை பத்தி அப்படின்னு அவங்ககிட்ட சீர்றா. இந்த பையனும் வெகுளித்தனமா நான் வேணா திரும்பி போய் அழுது கேட்டு பார்க்கட்டுமாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க சமயத்துல தங்கச்சி பின்னாடி நிக்கிறா. கோபமா அலீஸ் பக்கத்துல வந்து பலாருன்னு அவ கன்னத்துல ஒரு அறையிறா. இந்த இதுக்குத்தானே வந்த அப்படின்னு அந்த பணத்தை அவன் மூஞ்சிலே விசிறி அடிச்சுட்டு போறா. ஆனா இவ பாருங்க, கொஞ்சம் கூட சூடு சுரண மான ரோஷம் இல்லாம இந்த பணத்தை எல்லாம் பொறுக்கடா அப்படின்னு பையனை அந்த பணத்தை பொறுக்க விடுறா. ரெண்டு பேரும் அந்த பணத்தை பொறுக்கி எடுக்கிறாங்க. இந்த பையன் தான் இவளை அம்மா அம்மான்னு அவன் மேல உசுரா இருக்கா. ஆனா இவனை ஒரு அடிமையா தான் வச்சிருக்கா. இந்த சிக்னல் எல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, சின்ன குழந்தைங்க வந்து பிச்சை எடுத்துட்டு போய் அந்த பணத்தை போய் அவங்க அம்மா கிட்ட கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இவ பையனை ட்ரெயின் அப் பண்ணி வச்சிருக்கா. அந்த சமயத்துல தான் அவளுக்கு திடீர்னு வாந்தி வருது. அந்த வாந்தி எதனால அப்படின்னு அவளுக்கு நல்லா தெரியும். அந்த ரியோ கூட இவ உறவு வச்சுக்கிட்டதுல உருவான குழந்தை தான் இது. இந்த விஷயத்தை ரியோ கிட்ட சொல்லவும் இதை கேட்டு அவன் கடுப்பாகிறான். அதை போய் களைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லவும் இவளும் நான் கலைக்க மாட்டேன், அதை பெத்துக்குவேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறா. இதனால இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வாய் தகராறு முத்தி அந்த ரியோ இவளை போட்டு மிதின்னு மிதிக்கிறான். இதை பார்த்து தாங்கிக்க முடியாத மகனும் அம்மாவை அடிக்காத அப்படின்னு ஓடி வந்து அவனை தடுக்க பார்க்க, போடா அந்த பக்கம் அப்படின்னு அந்த பையனை தூக்கி வீசுறான். நல்ல வேளை பெட் இருந்ததால அந்த குழந்தை பையன் தப்பிட்டான். இதுக்கு மேல நம்மளுக்கு செட் ஆகாது, நீ எக்கேடா கெட்டுப்போ, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவன் கிளம்ப, இங்க நடக்கிற இந்த கலைபேரத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த லாட்ஜோட ஓனர் ரூமுக்கு வரான். என்னங்க ஏதா பிரச்சனையா அப்படின்னு இவளை பார்த்து கேட்கவும், அலீஸும் கொஞ்சம் கூட கெத்தை விட்டு கொடுக்காம, பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, உள்ள வாங்க உட்காருங்க அப்படின்னு அவனை உள்ள கூப்பிடுறான். உடனே பையனை பார்த்து போய் அம்மாக்கு ஜில்லுன்னு ஒரு பீர் வாங்கிட்டு வாடா கண்ணா அப்படின்னு சொல்லவும் அவனும் சரிம்மா அப்படின்ட்டு போறான். அந்த லாட்ஜ் ஓனரை மயக்கி அவன் கூட உறவுல ஈடுபடுறா. அவனும் இவன் அழகுல மயங்கி அவ கூட ஒன்று முன்னா இருக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் அலீஸும் அவங்ககிட்ட, உன் லாட்ஜில் தான் ஏகப்பட்ட ரூமு காலியா இருக்குல்ல, அதுல ஒரு ரூமு எங்களுக்கு கொடு, நாங்க அங்க தங்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்லவும், எங்க அம்மா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, வேணா லாட்ஜுக்கு பின்னாடி ஒரு சின்ன ரூம் இருக்கு அவுட் ஹவுஸ்ல, அங்க வேணா தங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றான். அலீஸுக்கு தெரியும் இவனால இவ எதிர்பார்க்குற காசை கொடுக்க முடியாது அப்படின்னு. நான் அந்த அவுட் ஹவுஸ்லாம் தங்க மாட்டேன், என் வழியை பார்த்து நான் போறேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிடுறா. இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. இப்போ அவளுக்கு அழகான 5 வயசுல ஒரு பெண் குழந்தை இருக்கு. பையனும் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்து ஒரு டீனேஜர் ஆயிட்டான். பார்த்தா இவங்க 3 பேரும் பிச்சை எடுத்துட்டு ஒரு பாலத்துக்கு அடியில தங்கியிருக்காங்க. அந்த மாதிரி சமயத்துல ஒரு தொண்டு நிறுவனத்தை சேர்ந்த சிலர் அங்க வராங்க. அவங்க இந்த என்ஜிஓ சர்வீஸ் பண்றவங்க, வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் வீடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வாடகை இல்லாம ஒரு சின்ன வீட்டை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. அது போக இந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் படிக்கிறதுக்கும் வழி பண்ணி கொடுக்குறாங்க. அதன் மூலமா அந்த தொண்டு நிறுவனமே நடத்துகிற ஸ்கூல்ல பையன் போய் ஜாயின் பண்ணுறான். அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இவங்க லைஃபும் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. அந்த சமயத்தில் தான் அந்த தொண்டு நிறுவனத்தில் இருக்கிற மரியா அப்படின்னு ஒரு பொண்ணு இந்த பையனுக்கு அறிமுகமாகறா. இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள பரஸ்பரம் ஒரு காதல் உருவாகுது. இப்படி இவங்க லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்க சமயத்தில் அன்னைக்கு ஓடி போனா இல்லையா ரியோ, அவன் இவங்க அட்ரஸை கண்டுபிடிச்சி வந்து சேர்றான். அவனை பார்த்தோன்னா அலீஸ் டென்ஷன் ஆகி, என் மூஞ்சிலே முழிக்காத போடா அப்படின்னு அவனை விரட்டி விட்டாலும் அந்த மானங்கெட்ட ஈனங்கெட்ட ரோஷங்கெட்ட நாயி ஏதோ பேசி அந்த அலீஸை கரெக்ட் பண்ணி இவங்க கூடவே இருக்க ஆரம்பிச்சிடறான். இந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் அலீஸ் அன்னைக்கு பயங்கரமா குடிச்சிட்டு ஒரு கிழவனை அவன் ரூமுக்கு கூப்பிட்டு
வர்றா அவன் கூட உல்லாசமாக இருக்கிறதுக்காக. ஏன்னா இவளுக்கு இதேதான பொழப்பு. அதை இந்த ரியோ பார்த்துட்றான். அவளை ரூமுக்கு இழுத்துட்டு வந்து போட்டு சாத்துன்னு சாத்துறான். இன்னும் நீ உடம்பு சுகத்துக்கு தான் அலைஞ்சிட்டு இருக்கியா அப்படின்னு அவளை போட்டு அடி அடின்னு அடிக்க, தான் பண்ணினது தப்புன்னு அவளுக்கு புரிய ஆரம்பிக்க, இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், என்னை விட்டு நீயும் போயிடாத அப்படின்னு அவங்ககிட்ட கெஞ்சவும் ரியோவும் யோசிக்கிறான். இதுக்கும் மேலேயும் இந்த ஊரில் இருந்தால் தினம் தினம் நீ இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்ப. ஏன்னா இந்த ஊரில் இருக்கிற ஆண்கள் எல்லாத்துக்கும் உன்னை தெரிஞ்சிருக்கும். அதனால் நம்ம வேற ஊருக்கு போகலாம் அப்படின்னு அவன் ஐடியா சொல்கிறான். கிடைச்ச நல்ல வாழ்க்கையும் கூட தூக்கி வீசிட்டு அவன் கூட போகிறதுக்கு இவன் சம்மதிக்கிறா. அப்போ தான் ஸ்கூல் முடிஞ்சு மகனும் வீட்டுக்கு வரான். ரியோவும் அம்மாவும் துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். இந்த ஊர் வேண்டாம், நம்ம வேற ஊருக்கு போகிறோம் அப்படின்னு அம்மா சொல்லவும் அதை கேட்டு மகனுக்கு தூக்கி வாரி போடுது. அப்போ என்னோட படிப்பெல்லாம் அப்படின்னு அம்மா கிட்ட கேட்குறான். ஏன்னா மகனை பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா படிக்கிறான், அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு அவனுக்கே தெரியுது. ஆனால் அம்மா பார்த்தீங்கன்னா உன்னை என்ன சொல்லி மயக்கனா அந்த மரியா, நீ அவள் பின்னாடி நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு அலையிறது எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? இந்த வயசுலேயே உனக்கு பொம்பளை சோகம் கேட்குதா? சரி அது போகட்டும், உனக்கு அம்மா வேணுமா அவ வேணுமா நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லவும் அடுத்த சீன்லேயே மஞ்சள் குளிச்சு அறுப்புக்கு போகிற ஆடு மாதிரி அம்மா பின்னாடியே போகிறான். இவங்க கையில் காசு இல்லாததால் வேற ஊருக்கு வந்தும் திரும்பவும் பிளாட்ஃபாரத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் தொடர்ச்சியாக ரியோவுக்கு ஃபோன் வந்துட்டே இருக்க அவனும் கட் பண்ணி விடுறான். அந்த ஃபோன் என்னன்னு தான் பேசி தொலையேன் அப்படின்னு அலி சொல்ல அவனும் கால் அட்டன் பண்ணா இவன் ஒரு கடையில் வேலைக்கு இருந்த போது பணத்தை திருடிட்டு 3 பேர் ஓடி வந்திருப்பாங்க இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லோக்கல் ரவுடி போல இருக்கு. இவன் யாரு என்னங்கிறத கண்டுபிடிச்சு நேராக ரியோவோட வீட்டுக்கே போயிட்டான். இதனால கடுப்பான அவங்க அப்பா தான் இவனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவங்க அப்பா பேசவும் ஃபோனை பிடுங்கி அந்த ரவுடி பேசுகிறான். இதோ பாடுறான் நாயே, நீ உடனடியாக இங்கே வரலனா உங்க அப்பாவையும் குடும்பத்தையும் கழுத்தை அறுத்து வீசிட்டு போயிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு மிரட்டவும் வேற வழி இல்லாத ரியோவும் அலீஸையும் இந்த 2 குழந்தைகளையும் திரும்பவும் நடுத்தெருவில் விட்டுட்டு, சாரி அலீஸு, என்னை மன்னிச்சுக்கோ, எங்கள் அப்பாவை நான் போய் காப்பாற்றணும் அப்படின்னு அவன் பாட்டுக்கு நடை கட்டிடுறான். திரும்பவும் இவனை நம்பி ஏமாறுறாங்க. அப்போ தான் மகனும் அவனை நம்பி ஒரு நல்ல லைஃபை தொலைச்சிட்டியேமா அப்படின்னு முதல் முறையாக அம்மா கிட்ட அவன் சங்கடப்படவும், ஓ அம்மாவை பார்த்து எதிர்த்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லி அவனை பலார்னு அறையிறா. அதுக்கப்புறம் பையனை கட்டி பிடிச்சி அழுகிறா. எனக்கு உன்னை விட்டா வேற யாருடா இருக்காங்க, நீ தாண்டா எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு அப்படின்னு பையன்கிட்ட அழுகிறா. சொல்லாம கொள்ளாம இந்த தொண்டு நிறுவனத்திலிருந்து ஓடி வந்திருப்பாங்க. திரும்பவும் அங்கே போக முடியாது. அதனால இந்த பையன் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்றான். நாள் பகல் பார்க்காம அம்மாவுக்கு தங்கச்சிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறான். அந்த மாதிரி சமயத்தில் அவங்க அம்மா ஆஃபீஸில் பணம் வாங்கிட்டு வாடான்னு கேட்டிருப்பா. இவனும் வந்து அட்வான்ஸ் கேட்க முதலாளியோ உனக்கு சம்பளத்தை விட அதிகமாகவே அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, அதனால அட்வான்ஸ் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால மனசுடைஞ்சு போய் வீட்டுக்கு வரான். பணம் கொண்டு வரதா தெரிஞ்ச அம்மா பையன்கிட்ட பயங்கரமாக கடுப்படிக்கிறா. எனக்கு என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு தெரியாது, இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எனக்கு 10,000 ரூபா வேணும், நீ போய் அந்த ஆஃபீஸில் பணத்தை திருடிட்டு வா அப்படின்னு சொல்லி பையனை பணத்தை திருடுறதுக்கு அனுப்புகிறா. ஆஃபீஸில் அன்னைக்கு நைட்டு யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு வந்து பணத்தை திருடின சமயத்தில் அந்த முதலாளி அவனை கையும் களவுமாக பிடிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவனை தரன்னு அந்த வீட்டுக்கு இழுத்துட்டு வந்து அவங்க அம்மாவை பிடிச்சி காய்ச்சுன்னு காய்ச்சறாரு. பெத்த பையனுக்கு நல்லது சொல்லி கொடுப்பேன்னு பார்த்தா அவனை திருட சொல்லியிருக்க, நீ எல்லாம் என்ன பொம்பளை, உன்னை மாதிரி ஒரு கேவலமான தாயை நான் பார்த்ததே இல்லை. தன்னோட வயிற்ற பட்டினி போட்டு உங்க 2 பேர்த்துக்காக இந்த பையன் நாள் பகல் பார்க்காம பாடுபடுறான். ஆனா நீ சொகுசா வீட்டில் படுத்துட்டு இப்படி ஊதாரித்தனம் பண்றியே அப்படின்னு அவங்க அம்மாவை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. இப்படி திட்டிட்டமே அப்படின்னு மனசு கேட்காத அவரும், நீங்க எல்லாரும் கிளம்பி அவன் வீட்டுக்கு வாங்க, இன்னைக்கு எங்க வீட்டில் உங்களுக்கு விருந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தன் கையாலேயே சமைச்சு இவங்களுக்கு அன்னைக்கு விருந்து வைக்கிறாரு. அப்பதான் அந்த முதலாளியும், உன்னோட பையனுக்கு ப்ரமோஷன் கொடுத்து எனக்கு இன்னொரு ஆஃபீஸ் இருக்கு, அந்த ஆஃபீஸ்க்கு அவனை மாத்துறேன், அதே ஆஃபீஸில் கிளர்க்கு வேலை காலியாக தான் இருக்கு, நீ போய் அந்த வேலையில் ஜாயின் பண்ணிக்கோ, நீங்கள் 2 பேரும் சம்பாரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பணம் பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அலீஸுக்கு வேலை செய்கிறதுல விருப்பம் இல்லை. இந்த முதலாளி ரொம்ப சாஃப்டானவன், இவனை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறத மட்டும் அவள் கணக்கு போட்டுக்கிறா. ஏன்னா பின்னாடி இவளுக்கு அதே யூஸ் ஆகும். அதுக்கு தான் இந்த மாதிரி சமயத்தில் தான் ஓடி போனானே இந்த ரியோ, அவன்கிட்ட இருந்து அலீஸ்க்கு ஒரு மெசேஜ் வருது. அதாவது உடனடியாக எனக்கு 2 லட்ச ரூபா பணம் வேணும், என்னால் முழுசாக பணத்தை புரட்ட முடியல, நம்ம 3 பேர் சேர்ந்து தான் அன்னைக்கு நான் கொள்ளையடிச்ச பணத்தை செலவு பண்ணோம், அதனால் எப்படியாச்சும் எனக்கு அந்த பணத்தை போட்டு விடு அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். ஆனால் நாய்வால் என்னைக்கு நிமிராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவ புத்தி என்னைக்கும் திருந்தாது. அந்த சமயத்தில் தான் முதலாளி அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வராரு. இவ என்ன பண்ணுறான்னா, அந்த முதலாளிக்கு தம் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவ அந்த முதலாளியை மயக்கி
தன்னோட வலைக்குள்ள உழுக வச்சு அந்த ஆஃபீஸ் ரூம்லயே அவன் கூட உல்லாசமா இருக்க ஆரம்பிக்கிறா. இந்த சீன் செம தரமா இருக்கும். வேலையை முடிச்சுட்டு முதலாளி கிளம்பி போகவும் பையன் வரவுக்காக வாசல்லையே நின்றுட்டு இருந்த அம்மாவும், இதோ பாருடா ராய்கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு அந்த மெசேஜை காமிக்கவும், இவ்வளவு பணத்துக்கு நான் எங்கம்மா போவேன் அப்படின்னு பையனும் அதிர்ச்சியா கேட்குறா. அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன்டா அப்படின்னு சொன்ன அம்மாவும், இந்த ஆஃபீஸ்க்குள்ள ஒரு லாக்கர் இருக்கு, அந்த லாக்கருக்குள்ள தான் முதலாளி எல்லா பணத்தையும் வச்சிருக்காரு, நான் அதை பார்த்து வச்சுட்டேன், அந்த லாக்கரை உடைச்சு பணத்தை திருடிட்டு வா அப்படின்னு சொல்லவும் பையனும், அம்மா இப்போதாம்மா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு இருக்கோம், இந்த சமயத்துல இதெல்லாம் பண்ணணுமா வேண்டாமேம்மா அப்படிங்கிறான். இதோ பாடுறா கண்ணா, அம்மா சொல்ற பேச்சை கேட்பையா மாட்டையா அப்படின்னு அம்மா ஒரே வார்த்தை கேட்கவும், சரிம்மா பண்றம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்ன மாதிரியே அந்த லாக்கரை உடைச்சு அவ கேட்ட பணத்தையும் எடுத்துட்டு வரான். இதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸில் இவங்க இருக்க முடியாது பாருங்க. அதனால 3 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. கொள்ளையடிச்ச பணத்தை அந்த ராய்க்கு அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுறா. திரும்பவும் பிளாட்ஃபாரத்துக்கு வந்தாச்சு. அந்த சமயத்தில் தான் இவளுக்கு விபரீதமான ஒரு எண்ணம் தோணுது. இதோ பாடுறா கண்ணா, நம்ம இந்த மாதிரி ரோடா அலையிறதுக்கு காரணமே உன்னோட தாத்தா பாட்டி, அதாவது என்னோட அம்மா அப்பா, அவங்களுக்கு நிறைய பென்ஷன் வருது, ஆனால் எனக்கு கொஞ்சமாக தான் கொடுக்குறாங்க, பத்தாவதுக்கு சொந்த வீடு இருக்கு, நம்மளுக்குன்னு என்னடா இருக்கு, அதனாலடா கண்ணா நீ போய் உன் தாத்தா பாட்டியை கொலை பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு பையன் ஒரு ஆடு ஆடி போயிடுறான். என்னம்மா சொல்ற, கொலை பண்ணணுமா, இதெல்லாம் தப்புமா அப்படிங்கிறான். இதோ பாருடா கண்ணா, அவங்க செத்துட்டாங்கன்னா அந்த வீடு பணமெல்லாம் அப்புறம் நம்மளுக்கு சொந்தமாயிரும், நம்ம இப்படி ரோடா பிளாட்ஃபார்மா போய் அலைய வேண்டியது இருக்காது, நிம்மதியா அந்த வீட்டில் இருந்துடலாம், அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அங்கே செட் ஆகாதுடா, அதனால தாண்டா கண்ணா அவங்கள கொல்ல சொல்றேன், அம்மா உன்னோட நல்லதுக்கு தானே சொல்லுவேன் அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா அவ வேற ஒரு பிளான் போட்டு தான் பெத்த பையனவே அவங்கள கொல்ல அனுப்புறா. அது என்னங்கிறத கிளைமாக்ஸ்ல நம்மளுக்கு ரிவீல் பண்ணுவாங்க. பையனும் வழக்கம் போல அம்மாவோட சொல்லுக்கிட்டப்பட்டு தாத்தா பாட்டி வீட்டுக்கு வர்றான். முதல்ல இவனை பார்த்து அவங்க பாட்டிக்கு அடையாளமே தெரியல. அதுக்கப்புறம் தான் தன்னோட பேரன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு விருந்து போடுறாங்க. அவனுக்கு தங்கச்சி ஒன்று இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த பாப்பாவை கூப்பிட்டு வந்திருந்தா நாங்கள் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்போமேடா அப்படின்னு பேரங்கிட்ட அவங்க ஆதங்கப்படுறாங்க. ஆனால் பாருங்க, இவன் எதுவும் பேசாம நெல்லு தின்ன கோழியாட்டாவே உட்காந்துருக்கிறான். சாப்பிட்டு முடிச்சு தட்டத்தெல்லாம் கழுவுறதுக்காக பாட்டி சமையல் ரூமுக்கு போக அவங்க பின்னாடியே போனவன் பாட்டியை கத்தியாலேயே குத்தி கொல்றான். பாட்டியோட அலறல் சத்தம் கேட்டு தாத்தாவும் உள்ள வராரு. அவரையும் ஒரே சொருகு கொன்னு போட்டு அம்மா சொன்ன மாதிரி வீட்டில் கிடைச்ச பணத்தை எல்லாம் எடுத்துட்டு 3 பேர் இப்போ வேற ஒரு ஊருக்கு கிளம்புறாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமா போலீஸ் இவங்களை ஈஸியா கார்னர் பண்ணி பிடிச்சிட்டாங்க. அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் தான் ஒரு நாள் அந்த இன்ஸ்பெக்டர் அம்மாவை வந்து தனியாக பார்க்குறான். அந்த அதிகாரிக்கு நல்லா தெரியும் இந்த கொலைகளுக்கு பின்னாடி இருக்கிறது அலிஸோட ஐடியா தான் அப்படின்னு நல்லா தெரியும். அவரும் எப்படி எப்படியோ கேட்டு பார்க்குறாரு. ஆனால் அவ சொல்கிற மாதிரி இல்லை. வேற வழி இல்லாமல் அவரும் போட்டு பார்க்குறாரு. இதோ பாருமா, உன் மகன்கிட்ட விசாரிச்சதுல நீ தான் தாத்தா பாட்டியை கொல்ல சொன்ன அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கிட்டான். இப்போ நீயும் அதை ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் 2 பேர்த்துக்கும் குறைஞ்ச தண்டனை காலம் கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு போட்டு பார்க்குறாரு. ஆனால் இவ யாரு, மலை முழுங்கி மங்காத்தா இல்லையா, யோ போயா, உன்னை மாதிரி 1000 பேர்த்த நான் பார்த்துட்டேன், என் பையனாவது என்னை மாட்டி விடுறதாவது, என் பையனை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், நீ கிளம்பு அப்படிங்கிறா. வேற வழி இல்லாத அதே அதிகாரி பையன்கிட்ட வந்து போட்டு பார்க்குறான். இதோ பாருப்பா, உங்கள் அம்மாவை விசாரிச்சதுல நான் தான் சொத்துக்காக என் பையனை எங்கள் அம்மா அப்பாவை கொல்ல சொன்னேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டா. இப்போ நீயும் அதை ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் 2 பேர்த்துக்கும் குறைஞ்ச தண்டனை கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பையன் பாருங்க, இல்லை சார், எங்கள் அம்மா அப்படி சொல்லவே இல்லை, எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க, நான் தான் எங்கள் தாத்தா பாட்டி மேலே இருந்த கோவத்தில் அவங்கள கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு அம்மாவை விட்டு கொடுக்காம பேசுகிறான். அந்த அதிகாரிக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படி முட்டாள்தனமாக ஒரு மோசமான பொம்பளை பேச்சை கேட்டு இந்த நல்ல பையன் கெட்டு போகிறானே அப்படின்னு அவருக்கு வருத்தப்படுறதை தவிர வேறு வழி தெரியல. இப்போ இந்த கேஸில் தீர்ப்பு வருது. அவங்க அம்மாவுக்கு 12 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க, பையனுக்கு 4 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. இப்போ தான் ஏன் அவங்க அம்மா தான் கொலை செய்யாமல் பையனை அனுப்பிச்சு விட்டா அப்படிங்கிறதுக்கான அந்த விஷயத்தை நம்மளுக்கு ரிவீல் பண்ணுறாங்க. அதாவது இவன் சின்ன பையன் அப்படிங்கிறதால கருணை அடிப்படையில் இவனுக்கு குறைஞ்சபட்ச தண்டனை தான் கிடைக்கும். அந்த குறைஞ்சபட்ச தண்டனை கிடைச்சாலும் இவனோட நன்னடத்தை காரணமாக சீக்கிரமே இவனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் இவன் ரிலீஸ் ஆயிட்டானா அதை வச்சு அவளும் வெளியே வந்துடலாம். இதுக்காகத்தான் பையனை அவள் பிளான் பண்ணி அனுப்பிச்சிருப்பா. இந்த மாதிரி சமயத்தில் தான் இன்னும் இவன் மேலே காதலில் இருக்கிற அந்த மரியா ஒரு நாள் இவனை வந்து பார்க்குறா. அவளை பார்த்த உடனேயே என் தங்கச்சி எப்படி இருக்கா அப்படின்னு தான் முதல் வேலையாக விசாரிக்கிறான். உன் தங்கச்சியை நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோம், அவன் நல்லா படிக்கிறா, நீ உன் தங்கச்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம்
வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு அவனும் சந்தோஷப்படுறான். அப்போ தான் மரியாவும் கேட்குறா, எதுக்காகடா உங்கள் தாத்தா பாட்டியை கொன்ன, எங்கிட்டவாவது இந்த உண்மையை சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கவும், நான் எங்கள் அம்மாக்காக தான் பண்ணினேன், எனக்கு உலகமே எங்கள் அம்மா தான், எனக்கு எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறான். அட மடையா, உங்கள் அம்மா உன்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கான்னு பாருடா. இதோட இந்த படமும் முடியுது. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ஹைப் பண்ணி விடுங்க. அதன் மூலமாக இது பல பேர்த்த ரீச் ஆகும். அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.